வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணத்தில் நேற்று 1000க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள். 4வது அலையில் சிக்கித் தவிக்கும் இலங்கை மருத்துவ சங்கம் கவலை. நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு விற்கும் வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை. தற்போது அரசாங்கம் நாட்டில் அடக்குமுறையை செயல்படுத்துகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. இலங்கையில் சமூக வலைதளங்களை முடக்குமாறு உத்தரவிட்ட அமைச்சர். இந்தியாவிற்கே முன்னோடி மக்களை தேடி மருத்துவ திட்டம் தொடக்கம். இந்திய நாடு முழுவதிலும் கொரோனாவால் ஒரே நாளில் 533 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் நேற்று கோவிட்-19 தொற்றுறுதியான 2561 பேரில் அதிகமானோர் கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மேல் மாகாணத்தில் 1000க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய கம்பஹாவில் நேற்றைய தினம் 393 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. அத்துடன் கொழும்பு மாவட்டத்தில் 388 பேருக்கும், களத்துறையில் 382 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாத்தறை மாவட்டத்தில் 250 பேருக்கும், கண்டியில் 200 பேருக்கும், மொனராகலையில் 116 பேருக்கும் தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து வந்த 18 பேருக்கும் நேற்றைய தினம் தொற்று உறுதியாகியுள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1841 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,86,365 அதிகரித்துள்ளது. வைத்தியசாலைகளின் கொள்ளளவை விடவும் அதிக தொற்றாளர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் நிலைமை டெல்டா வைரஸ் பரவலின் அச்சுறுத்தலை தெளிவாக காண்பிக்கிறது. 4வது அலையின் நிலைமையே நாடு தற்பொழுது இருந்து வருகிறது. வைரஸ் பரவலுக்கும் தடுப்பூசி வழங்கலுக்கும் இடையிலான போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமாயின் குறுகிய காலத்திற்கேனும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை விதிப்பதே ஒரே ஒரு மாற்று வழியாகும் என்று இலங்கை மருத்துவ சங்கத்தின் உபத்தலைவர் விசேட வைத்திய நிபுணர் மனில்க சுமணதிலக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்பொழுதைய கோவிட் நிலைமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறான விடயத்தினை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்பொழுது நாளாந்தம் இனம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை சுமார் 2000 காணப்பட்டாலும் அது சரியான தரவு இல்லை. PCR பரிசோதனைகளின் அளவின் அடிப்படையிலேயே தொற்றாளர்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் 20,000 PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்ட போது 2000 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். தற்போது 10,000, 12,000 PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது 2000 தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். முன்னர் காணப்பட்ட வைரஸினால் ஒரு தொற்றாளரிடம் இருந்து 3-4 பேருக்கு தொற்று பரவக்கூடிய நிலைமை காணப்பட்டது. ஆனால் தற்பொழுது இனம் காணப்பட்டுள்ள டெல்டா திரிபானது ஒரு தொற்றாளரிடம் இருந்து 10 பேர் வரையில் தொற்றை பரப்பக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. எனவே இவ்வாறாக தொற்றாளர்களை விட 4, 5 அல்லது 5 மடங்கு தொற்றாளர்கள் சமூகத்தில் காணப்படலாம். 4வது அலையின் நிலையே தற்போது நாம் இருந்து வருகிறோம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுமார் 400 கோவிட் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கும் அறைகள் நிரம்பியுள்ளன. எவ்வாறாயினும் வைத்தியசாலையின் நிலைமைகளை எம்மால் காண்பிக்க முடியாது. அது எமது மூல தர்மம் அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களை நிர்ணய விலையை விட அதிகமான விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். இடைத்தரகர்களினால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல்லை அரசு உடைமையாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அரிசியின் நிர்ணய விலையை தொடர்ந்து பேணுவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபை, நெல் ஆலை உரிமையாளர்கள் ஆகியோருக்கு புறம்பாக நெல்லை பதுக்கி வைத்துள்ள இடைத்தரகர்கள் வசமுள்ள நெல்லை அரசு உடைமையாக்குவதற்கு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் தேவையான சட்டங்கள் தற்பொழுது வகுக்கப்பட்டுள்ளன. அரிசி விலை அதிகரிக்கக்கூடும் என கருதி நெல்லை பதுக்கி வைத்துள்ளவர்கள் தொடர்பில் கண்காணிக்க நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் தற்பொழுது கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். வாடிக்கையாளர்கள் மற்றும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளன. உத்தரவாத
விலைக்கு மேலதிகமாக அரிசியை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக இதுவரையில் அறவிடப்பட்ட தண்ட பணத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 1000 தொடக்கம் 1 லட்சம் வரையிலாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கவும் படுகின்றது. தற்போது நடைமுறையில் உள்ள நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தியமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை செயற்படுத்த முற்படும் பொழுது பல நெருக்கடிகளை இதுவரையில் ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் எதிர்கொண்டுள்ளன. உத்தரவாத விலைக்கு மேலதிகமாக பொருட்களை விற்பனை செய்யும் போது அறவிடப்படும் தண்டப்பணத்தை அதிகரிக்கும் திருத்த யோசனைக்கு முன்னுரிமை வழங்கி அதனை எதிர்வரும் மாதத்திற்குள் நிறைவேற்ற தீர்மானித்துள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பள முரண்பாட்டிற்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையின் ஊடாக தற்போதைய அரசாங்கம் நாட்டில் அடக்குமுறையை செயல்படுத்துகிறது என்பது தெளிவாகிறது. இது போலீஸ் ராணுவ ஆட்சியில் உருவாகும் ஒரு சர்வாதிகார வெறியாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது, சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியைகள் சிலர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையானது பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கைது குறித்து நிலைமைகளை கேட்டறிய தடுத்து வைக்கப்பட்டுள்ள துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு சென்றபோது போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாகும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வரப்பிரசாதங்களின் பிரகாரம் எந்த ஒரு பொது நிறுவனத்திலும் நுழைய வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். மேலும் சிறைச்சாலைகளை கட்டளை சட்டத்தின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது சிறையில் இருக்கும் எவரையும் சந்திக்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். இந்த சம்பவம் பாராளுமன்ற உறுப்பினரின் சலுகைகளையும் அடிப்படை உரிமைகளையும் மீறுவதாகும். அவர்கள் கைது செய்யப்பட்ட சமயத்தில் சட்டத்தரணிகளை சந்திக்க கூட போலீசார் அனுமதிக்கவில்லை. இது நாட்டின் அடிப்படை சட்டத்தின் கடுமையான மீறலாகும். போராட்டத்தின் பின்னர் திரும்பும் வழியில் பல்வேறு இடங்களில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். பல்வேறு போலீஸ் நிலையங்களால் கைது செய்யப்பட்ட நபர்களை துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவை திட்டமிட்ட நடவடிக்கையாக தெரிகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் பாலூட்டும் தாய்மார்களும் பல்வேறு நோய்கள் மருந்துகளை பயன்படுத்துபவர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட குழுவின் அடிப்படை தேவைகளை கூட கடந்த நேரத்திற்குள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த கைது மனிதாபிமானமற்ற செயலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பேஸ்புக் உட்பட சமூக வலைதளங்களை தடை செய்ய வேண்டும் என அமைச்சர் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். பேஸ்புக் உட்பட சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வித சட்டமும் இல்லாமையினால் அதனை தடை செய்வதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் என்ன நடக்கிறது என்பது சமூக ஊடகங்கள் பொறுப்பேற்க வேண்டும். இந்த சூழ்நிலை சமூக வலைதளங்களை உரிய முறையில் ஒழுங்குபடுத்த சட்டங்களை கொண்டு வர வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவையில் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசுகிறேன். நாங்கள் கடையை திறந்து வைத்தோம். ஏதாவது நடக்கும் போதுதான் என்ன செய்வது என்று பார்க்கிறோம். ஏதாவது நடக்கும் போது என்ன செய்ய முடியும் என்றும் பார்க்கின்றோம். இந்த சமூக ஊடகங்கள் நாட்டில் தடை செய்ய வேண்டும் அல்லது அவற்றை ஒழுங்குபடுத்த சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். சீனாவில் சமூக ஊடகங்கள் இல்லை, அங்கு சமூக ஊடகங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை ஓசூர் அருகே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். நோயாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தேவையான சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகளை வழங்குவதற்காக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தொடங்குவதாக தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருந்தது. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செவிலியர் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்களுக்கு புதிய வாகனங்களை வழங்கி வைத்த முதலமைச்சர் மலைவாழ் மக்களுக்காக 108 ஆம்புலன்ஸ் வாகன சேவையையும் தொடங்கி வைத்தார். மஞ்சள் காமாலை நோய்களுக்கான விரைவு பரிசோதனை திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மு.க. ஸ்டாலின் இந்த ஆண்டு இறுதிக்குள் தமிழ்நாடு முழுவதிலும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று கூறியுள்ளார்.
இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 42,982 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் மாத்திரம் 41,726 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளனர். மொத்தமாக இதுவரை 3,09,74,748 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்பொழுது 4,11,076 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதே நேரத்தில் கொரோனா பரவல் விகிதம் 2.37 ஆகவும் தினசரி பரவல் விகிதம் 2.58 ஆகவும் இருக்கின்றது. குணமடைவோர் விகிதம் 97.37 ஆகவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றது. குணமடைவோர் விகிதம் 97.37 விகிதமாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே சமயம் உயிரிழப்பை பொறுத்த அளவில் 533 பேர் கடந்த 24 மணி நேரத்தினுள் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 4,26,290 அதிகரித்துள்ளது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.